வாக்கிங் வந்தால் இந்த மைண்டும் உடம்பும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுது. லைட் ஹவுஸில் ஏறி நிற்க போறேன், மங்காத்தா ராணி போல வாரேன். நாம் ஏன் மங்காத்தா ராணி போல வரணும், இந்த ஊரோட ராணி போல வாரேன். யாரப்பா இந்நேரத்துல பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா நடந்துகிட்டு இருக்கிறது? பின்னாடி சைஸ பார்த்தா நம்ம சுந்தரி மாதிரி தான் இருக்குது. எதுக்கு கூப்பிட்டு பார்க்கலாமா? அடியே அடியே ஏன் சுந்தரி, என்னடி இந்நேரத்துல இங்க நடந்து போயிட்டு இருக்கிற? எல்லாரும் அரக்க பறக்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற நேரம் நீ இப்படி வேக வேகமா நடந்து ஓடிக்கிட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் இந்த பக்கம் தான் திரும்பேண்டி. யாருது? நாம் சந்தோஷமா ஒரு வாக்கிங் போகலான்னா பொறுக்காதே, உடனே பழமைக்கு நம்மளை கூப்பிட வேண்டியது. தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம பட்டு மாதிரி தெரியுது. எதுக்கு பட்டு இந்நேரத்தில் இந்த கோலத்தில் இவங்களோட போயிட்டு இருக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? ஏய் பட்டு, என்னடி ஆச்சு உனக்கு? நீ அந்த 100 நாள் திட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற? நல்லா தானே இருந்த. ஏன் சாப்பாட்டுக்கு பாட்டுக்கு வழிகள் இல்லையா என்ன? வீட்டு விட்டு யாராவது உன்னை துரத்தி விட்டாங்களா? ஏய் சுந்தரி, என்னமோ தனியா காலையில ரோட்ல நடந்துட்டு இருக்கிறியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு உன அக்கறையா விசாரிக்க வந்தா நீ என்னையே ஓட்டி எடுக்கிறியா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்து நடந்து போ. தெருநாயெல்லாம் நிறைய படுத்திருக்குது, அதுவும் புள்ளக்குட்டியோட படுத்திருக்குது. இப்ப சமீப காலமா நாயால தான் எல்லாத்துக்கும் தொல்லையா இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. பார்த்து போ, மறுபடியும் கடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது ஏதாவது ஒண்ணு. சரி சரி விடுபட்டு, நம்மளுக்குள்ள என்ன பட்டு இதுக்கெல்லாம் போய் நீ கோவிச்சுக்கிற? சரி 100 நாள் திட்டம்னு போற, இவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிட்டு கையில் வேற 3-4 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போற, என்னது? அங்கே போய் என்னதான் பண்ணுவீங்க நீங்க? நீ என்னமோ பெரிய மச்சு வீட்டில் குடியிருக்கிற, நாங்க டெய்லி உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. ஏதோ இந்த 100 நாள் திட்டம் இருக்கிறதுனால அப்படியே போயிட்டு எங்க வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு அது பொறுக்கலையா? சரி சரி, பார்த்து போ, ரோட்ல நிறைய நாய்ங்க இருக்குது. நாய்கிட்ட கடி வாங்காத, எலும்புன்னு நினைச்சு உன் காலை கடிச்சு வச்சிட போகுது. பார்த்து போ ரோட்ல. ஏய் எக்கோ பட்டக்கோ, உன் பொழம்புல கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த பொம்பளைங்களோட சேர்ந்து வரையா இல்லையா? ஜோலிக்கு வேற நேரமாச்சுக்கா, ஏக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கிற? வா வா, இல்லைன்னா அந்த ஆபீசர் அம்மா நம்மள திட்டுன்னு திட்டும். இன்னைக்கு சம்பளம் போடாத விட்டுரும். ஏய் இருடி இருடி பட்டு, நீ புலம்புறத கொஞ்சம் நிறுத்துறி. நான் ஃபர்ஸ்ட் போய் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஏங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க. அப்போ தான் நிறைய பேர் நான் என்னோடய வீடியோவை பார்ப்பாங்க. சரிங்க, இனி நம்ம அப்படியே வாக்கிங்க கன்டினியூ பண்ணலாம். நான் பாருங்கள் என்ன பாடுறேன்னு. அடடடடடா, ஒரு நிம்மதியாக நம்மளால் வாக்கிங் போக முடியுது. என்னதான் ஆடு நடக்குது, மாடு நடக்குது, நாய் நடக்குது, எல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் நடக்கிறதா புதுசாக இருக்குது. இதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு இந்த பட்டு வேற நம்மளை கொடன்னு குடையிறா. அங்கே பேர் ஒரு பொம்பளை இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இது என்ன அதிசயமா? எல்லாரும் நடக்கிறாங்க, நானும் நடக்கிறேன். சரி சரி, அப்படியே போயிட்டு இருப்போம். இந்தம்மா கொஞ்சம் நில்லுமா. ஏமா, நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? வாக்கிங் நடக்கிற. சரி, அதுவும் இப்படி நடு ரோட்லயே நடந்து போவாங்க. நாங்களாம் அப்புறம் எப்படி ரோட்ல போறது? லாரி பஸ்ல அடிச்சு கிடிச்சு போய் சேர்ந்துடாத, கொஞ்சம் ஓரமா நட. ஓய் எக்கோ, யாக்கா இப்படி வேக வேகமா ஓட்டிட்டு இருக்கிற? வீட்டுக்கு போற நேரம் ஆயிருச்சா என்ன? வா, நம்ம ஆட்டோல குந்து 20 ரூபா கொடுப்போது. இது சேர ஆட்டோ தான், ஜம்முன்னு கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுறோம் பாரு. ஏன் இப்படி வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கிற? வா 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 வா, ஏறி வந்து குந்து நேரம் ஆகுது, டைம் ஆகுதே. அட நாசமா போனவனே, நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன்டா. வாக்கிங் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்குடா ஆட்டோ? நானே வந்து உடம்பு எப்படி குறைக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு வேக வேகமாக காலையில் எந்திரிச்சு கிளம்பி வந்தா ஆட்டோவில் வரையான்னு கூப்பிட்ற. போடா, போய் உன் வேலை என்னமோ அதை பார். அங்கே வர்றது பார்த்தா மகளிர் மட்டும் பஸ் மாதிரி தெரியுது. நாம் வர அவசரத்தில் காசு வேற எடுத்துகிட்டு வரல. எப்படியோ இன்னைக்கு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடணும். ஏ பஸ்ஸே நில்லு, ஸ்டாப். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நீ உன்னை பார்த்தா படித்த பொம்பளை மாதிரி தெரியுது. பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று பஸ்ஸே நில்லுன்னா நானும் பிரேக் போடுறதா வேண்டாமா? நீ பஸ் ஏறி போக மாட்ட, பஸ் தான் உன் மேல ஏறி போவோம். வா வா, டைம் ஆகுது. இது மகளிர் மற்றும் பஸ் தான்.
உனக்கு ஃப்ரீ தான், எங்க போகணும்னு சட்டு போட்டுன்னு சொல்லு, போய் இறக்கி விடுறேன். வா வா, சீக்கிரம் ஏறு வா. அப்பாடா, எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாச்சு. என்ன இது கொடுமையா இருக்குது. ரோட்ல நடந்து போனா ஏன் நடந்து போறேன்னு கேக்குறாங்க, பைக்குக்காரன் திட்டுறான், ஆட்டோக்காரன் வரையான்னு கூப்பிடுறான், பஸ்ஸில் ஏறினா அவனும் திட்டுறான். மகளிர் மட்டும்னா ஃப்ரீ பஸ்ஸு தானுங்க, அதுக்கு கூட பாருங்க இன்னும் திட்டு வாங்கிக்கிட்டு வந்து நம்ம இறங்க வேண்டியதா இருக்குது. ஒரு வேலையா எப்படியோ கொல்லப்புறத்தில் இந்த துண்டு கிடச்சிது, எடுத்து போத்திக்கிட்டு நேரங்காலமாக வீடை போய் வீட்டுக்குள்ளே சேர்ந்துக்கலாம். அப்பப்பா. ஐயே டே சுப்பிரமணி, நான் தாண்டா உங்க சுந்தரி அம்மா. என்ன உன்னை அடையாளம் தெரியலையா? இந்த சுப்பிரமணிக்கு கூட நம்மளுக்கு அடையாளம் தெரியலையே. இந்த துண்டை போட்டிருக்கிறதுனால தான் இது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டே சுப்பிரமணி, நீயும் என்ன திட்டாதரா. டே சுப்பிரமணி, சொன்னா கேளுடா, நான் தாண்டா உங்க சுந்தரி அம்மா. ஏன்டா நீ இப்படி பண்ற? என்னங்க ஏங்க இங்க பாருங்க, இந்த சுப்பிரமணிய கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் தானா சுந்தரி அம்மா வந்திருக்கிறேன்டா. டே கொஞ்சம் கம்முன்னுறா, அமைதியா இருடா. இந்தாம்மா, யாரும்மா நீ? வீடு திறந்துருந்தா அப்படி உள்ள பூந்துருவியா? முக்காடு போட்டுக்கிட்டு காலாங்காத்தால. சை, நீ கிளம்பும்மா முத வீட்டு விட்டு வெளியே. ஏய் சுப்பிரமணி, புடுறா, துரத்துறா, கடிடா, கட்டிச்சு எட்றா ஒரு எலும்ப. என்ன மாமா காலையிலே கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? யார் அந்த பொம்பளை முக்காடு போட்டுக்கிட்டு? நம்ம சுப்பிரமணி கூட உள்ளேயே விட மாட்டேங்குது, அதுவும் வீட்டு பின்புறத்துலேருந்து உள்ள வரா. ஏய் யாரடி நீயே? எதுக்கு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த? போ வெளியே முத. அடே ஏய் மாலா, நீ கூட எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் யாருன்னு உனக்கு தெரியல. இப்போ துண்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு உனக்கு தெரியுது. அப்படியே வந்து ஒரு நடிப்பியப்ப. ஐயோ அத்தை, நீங்களா? நீங்க என்னங்க முன்வாச பக்கம் போயிட்டு இப்ப பின்வாச பக்கம் அதை துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டு யாருக்கும் பயந்துக்கிட்டு இப்படி ஓடியாருங்க? என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே காலையில எழுந்துச்சு வாக்கிங் போனீங்க, இப்ப ஏன் இப்படி சிடுன்னு வந்து இறங்கியிருக்கீங்க? அது ஆண்டி கேட்குற மாலா, காலையில் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வாக்கிங் போகலான்னு தான் போனேன். ரோடு முழுக்க எங்கே போகிற, ஏன் போகிற, வா கொண்டாந்து உன்னை ட்ராப் பண்ணுறேங்கிறான். பஸ்ஸில் ஏறுனா உனக்கே தெரியும் தானே, மகளிர் மட்டும் பஸ்ஸு ஃப்ரீன்னு. அதில் ஏறுனாலும் கத்துன்னு கத்துறாங்க. ஏன் காசு கொடுக்கறதுல இல்லை, அதனால தான் இப்படி திட்டுறாங்களா இருந்தது. எப்படியோ ஒன்று வீடு வந்து சேர்ந்தா போதும்னு வீட்டு பின்புறத்தில் நம்ம தூக்கில் துண்டு காஞ்சிக்கிட்டு இருந்தது, அதையும் எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ளே ஓடியாந்தா இந்த சுப்பிரமணிக்கு எனக்கு அடையாளம் தெரியல. அவனும் என்னை பார்த்து ஒலன்னு உழைக்கிறான். சரி போய் எனக்கு ஒரு டம்ளர் க்ரீன் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா. என்ன பண்ணுறது, மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.